ஹே கைஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரேட் வித் பிகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு மண்டே எப்படி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு நம்ம ஃபுல் டே வந்து லைவ் வர முடியாது, ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக தான் வந்து இந்த நான் வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்கங்க. ஸோ கமெண்ட்ஸில் வந்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஓகேவா? நம்ம வந்துட்டு டெய்லி 9:15 ஏஎம்லேருந்து மார்னிங் 3:40 பிஎம் வரைக்கும் டெய்லி வந்து ஃபுல் டே வந்து லைவ் ட்ரேடிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். லைவ்ல வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகேங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து லைவ்ல வந்து நம்ம ட்ரேட் பண்ண லெவல்ஸ் தான். ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு டெய்லி லைவ் வந்து செக் பண்ணி பாருங்க. பழைய வீடியோஸ் லைவ்லாம் இருக்கும், போய் அதையும் செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை வந்து பார்த்துருவோம். நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருவோம், ஓகேங்களா? அது போக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி இதோட சப்போர்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். இப்போதைக்கு ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன் வந்துட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம்னா, நான் வந்து ஃபியூச்சர் சார்ட்ல வந்து வச்சிருக்கேன், ஓகேங்களா? ஃபியூச்சர் சார்ட்ல வச்சு தான் வந்து அனலைஸ் பண்றோம். ஸோ நீங்களும் எப்பவுமே ட்ரேட் பண்றதா இருந்தா ஃபியூச்சர் சார்ட்ல வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஃபியூச்சர் சார்ட்ல வச்சு ட்ரேட் பண்றதுனா உங்களுக்கு வந்து அக்யூரன்சி வந்து அதிகமா இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளோட லைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து புரியும். நம்மளோட லைவ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 45,000ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆஸ் பர் பிரைஸ் ஆக்ஷன், ஓகேங்களா? பிரைஸ் ஆக்ஷன்ல 45,000 வந்துட்டு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன். இந்த 45ல இருந்துட்டு உங்களுக்கு இங்கிருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்து குடுத்துருக்கா உங்களுக்கு ஃப்ரைடே. ஸோ அதே மாரி வந்துட்டு உங்களுக்கு மண்டே நாளைக்கு வந்துட்டு ஒரு வேளை இங்க ஃபால் ஆனானா 45,000 வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? 45,000 சப்போர்ட் ஜோனா இருக்கும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு ஒரு டைம் வந்து பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம சென்சிபிள் யூஸ் பண்ணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்துருவோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிஃப்டி 50 வீக்லில வந்து பார்க்குறோம், ஓகேங்களா? இப்போ வந்து நிஃப்டி 50 வீக்லில வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 46,000 இருக்குது. ஸோ 46,000 வந்துட்டு கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தங்காட்டி அது வந்து ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கும். அதே நேரத்தில 45,000 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஸோ ஓகேங்களா? உங்களுக்கு ஓவராலா ரவுண்ட் நம்பரா 45,000 வந்துட்டு சப்போர்ட்டாவும், 46,000 வந்து ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு மண்டே நாளைக்கு வந்துட்டு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நிஃப்டில எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துருவோம். இப்போ கிஃப்ட் நிஃப்டி நிஃப்டின்னு வந்து டைப் பண்ணீங்கன்னாவே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டின்னு டைப் பண்ணிட்டு நீங்க கிஃப்ட் நிஃப்டி .comல போலாம். இல்லைன்னா வந்துட்டு நீங்க மணி கண்ட்ரோல் கூட போய் பார்த்துக்கலாம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் வந்து ஓப்பனிங் வந்து குடுக்குற சான்ஸ் நெறையா இருக்கு. ஒரு 70 பாயிண்ட்ஸ்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஆச்சும் வந்து ஓப்பன் வந்து குடுக்குற சான்சஸ் இருக்கு. அதே சமயத்தில பேங்க் நிஃப்டி வந்துட்டு ஒரு 100லேருந்து 150, 200 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகலாம். ஸோ அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா 46,350லேருந்து 46,300. ஸோ இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஸ்ட்ராங் சப்ளை ஜோன், ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கங்க. 46,350லேருந்து 46,300. ஸோ இந்த ரேஞ்சில வந்துச்சுன்னா நாளைக்கு வந்துட்டு ஃபோக்கஸ் ஆன் ஷார்ட் சைடு. ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு 2, 3 டைம்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு ட்ரேட் கிடைச்சிருக்கு பாருங்க. ஸோ ரீசென்ட்டா வந்து அந்த தேர்ஸ்டே ட்ரேடு, ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு 2, 3 டைம் ட்ரேட் கிடைச்சிருக்கு. ஸோ இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஏதாச்சும் ஒரு டபுள் டாப் ஹெட் அண்ட் ஷோல்டர்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா, உங்களுக்கு இந்த இடத்துலருந்து ஒரு ஃபால் வந்துட்டு வரலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபால் வந்துட்டு வரலாம். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனா இதே வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஜோன் இந்த ஜோன், ஓகேங்களா? இந்த ஜோன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்க இருந்து வந்து ஃபால் ஆகும். அதுவே ஃபால் ஆகி கீழ எப்போ வந்து நீங்க லாங் சைட் ட்ரேட் பண்ணணும்னா 45,802 45,800. ஸோ இந்த ரேஞ்சில இருந்து 45,650 இந்த 150 பாயிண்ட்ஸ்குள்ள எங்க வந்தாலுமே வந்துட்டு ஒரு சைட்வேஸ் ஜோன். இங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் குடுக்கும் மார்க்கெட். இங்கிருந்து வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் குடுக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் டெம்பிள் போறோம், வெளிய போறோம். அதனால லைவ் இருக்காது. இருக்கறக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. லைவ் இருந்தா வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து நான் போடுவேன். ஸோ அதனால தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்னைக்கே வந்து ஷேர் பண்றேன். ஸோ இந்த லெவல்ஸ மார்க் பண்ணி வச்சு பேங்க் நிஃப்டில ஷேர் பண்ணுங்க. முக்கியமான 2டே லெவல் தான். இந்த 2 லெவல் தான். கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கிருந்து வந்து ஃபால் ஆகும். ஒருவேளை இந்த 46,450 பிரேக் பண்ணிட்டானா ஃப்ரெஷ் ஹை வந்து போகும். வேணும்னா இந்த லெவல்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் வந்து டெலிகிராம்ல வந்து போஸ்ட் பண்றேன். எத்தனை கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு டெலிகிராம்ல கண்டிப்பா அந்த லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் பிளான். ஸோ நேத்து வந்த அதாவது ஃப்ரைடே வந்த லோ, சாரி நேத்து கிடையாது, ஃப்ரைடே வந்த லோ வந்துட்டு உங்களுக்கு அல்டிமேட் சப்போர்ட்டா இருக்கும். 45,000 ஓகே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படியும். ஸோ இத பிரேக் பண்ணுச்சுன்னா எகைன் 45,670 பிரேக் பண்ணுச்சுன்னா 45,000 வரைக்கும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு லெவல்ஸ் வரும்போது தான் வந்து ட்ரேட் பண்ணணும். நீங்க நம்மளுடைய சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் கான்செப்ட் வந்து படிச்சிருந்தீங்கன்னா, நம்மளோட வெபினார்லாம் பார்த்திருந்தீங்கன்னா, ஒரு வேள பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கனாலுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த கான்செப்ட் கிளியரா வந்து புரியும். ஸோ அத வச்சு தான் நம்ம லைவ்லயே ட்ரேட் பண்ணிருக்கோம். பேங்க் நிஃப்டியோட சிம்பிள் ட்ரேடிங் பிளான் இதுதான், ஓகேவா நாளைக்கு. ஸோ அதுவே வந்துட்டு நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் வந்து பார்த்துருவோம், ஓகேங்களா? நிஃப்டியோட ட்ரேடிங் பிளான் என்னன்னா, ஸோ நிஃப்டி 50 சார்ட் வந்து நம்ம போட்டுட்டோம். ஸோ நிஃப்டியோட இப்போ ரீசென்ட் டிமாண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம், ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் நிஃப்டி 50 நிஃப்டி 50 ஓகே, ஓகே வந்துருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி ட்ராப் பண்ணி வச்சிருந்தேன் வரலைன்னு சொல்லி பார்த்தேன். ஸோ நிஃப்டி 50ல வந்துட்டு இப்போ
டிமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா, 21,800 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் வந்து ஓகேங்களா. 21,800 டூ 21,750 இந்த ஜோன்ல இருந்துச்சுன்னா, நாளைக்கு கேப் அப் ஒரு வேள ஓப்பன் ஆச்சுன்னா, 21,950 அண்ட் 22,000 ரெசிஸ்டன்ஸ். 22,000 ரெசிஸ்டன்ஸ், 21,950. ஸோ இந்த ஜோன். இப்ப நாளைக்கு கேப் அப் 50 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 21,950 இருந்துட்டு ஒரு ஃபால் ஆகுறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி ஃபால் ஆச்சுன்னா, உங்களுக்கு டார்கெட் 21,800 வரைக்கும் இருக்கலாம். சேம் இது மாரியே உங்களுக்கு இந்த மாரி போய் ரீடெஸ்ட் பண்ணி ஃபால் ஆச்சுன்னா. ஸோ இதே மாரி இந்த இடத்துல நாளைக்கு ஃபால் ஆச்சுன்னா, கீழ வரைக்கும் வரும். 21,800 வந்து உங்களுக்கு டார்கெட். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா, ப்ரீவியஸா ஃப்ரைடே வந்த லோ வந்துட்டு உங்களுக்கு டார்கெட். ஃப்ரைடே வந்த லோ வந்துட்டு உங்களுக்கு டார்கெட். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த டார்கெட். ஸோ அதுவே வந்துட்டு 21,950 ஒரு வேள கேப் அப் ஓப்பன் ஆகி கேப் அப் சஸ்டெயின் ஆயிட்டு இருந்து 21,950 பிரேக் பண்ணானா, உங்களுக்கு 22,000 வந்து அல்டிமேட் டார்கெட் வச்சு நீங்க வந்து லாங் சைடு வந்து போலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு இடையில வந்து இந்த ஜோன் ஃபுல் ட்ரேட் ஆச்சுன்னா வந்து ட்ரேட வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஃபிளாட் டூ கேப் அப் ஓப்பன் ஆகுற மாரி தான் இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து இது க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த மாரி ட்ரேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிக்க. நம்மளுடைய பேட்ச் வந்துட்டு நாளைக்கு ஆர்டர் ஃப்ளோ பேட்ச் வந்துட்டு நாளைக்கு மண்டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நாளைக்கு வந்துட்டு லைவ் வந்துட்டு வர முடியாது. நான் வந்து கொஞ்சம் வெளிய போறேன். ஸோ பர்சனல் ஒர்க் இருக்கு. ஸோ அதனால நம்மளால லைவ் வர முடியலைங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ தேங்க் யூ வெரி மச். பாய்.